இடத்தோட பேர் வந்து தோரணமலை. இந்த மலையில பகவான் வந்து முருகர் பெருமான் தான் உற்சவமூர்த்தி, தாண்டவமூர்த்தி எல்லாமே. இந்த மலையில வந்து என்ன ஒரு விசேஷம்னா, முதல்ல அறுவை சிகிச்சை எந்த ஒரு காலகட்டமே இல்லாம 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாம, எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லாம அறுவை சிகிச்சை நடைபெற்ற இடம் இந்த தோரணமலை. அதுவும் தலைப்பகுதியில் அறுவை சிகிச்சை நடைபெற்றது. கபாலத்தை திறந்து கபாலத்திலிருந்து உயிர் இருக்குன்றது சாத்தியமில்லாத விஷயங்கள் இப்போ இருக்க காலகட்டத்திலேயே. ஆனால் அப்பயே வந்து கபாலன்னா தலையை திறந்து ஆப்ரேஷன் பண்ண சித்தர்கள் இருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ண இடம் இது. அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல தான் பகவானுடைய சேத்திரம் கோவில் இருக்குது. இப்போ இருக்க கோவில் வந்து கருவறை கோவில். சுற்றி மலைக்கு நடுப்புற பகவான் இருப்பார், மூர்த்தி இருப்பார். இந்த கோவில் அது ஒரு ரொம்ப விசேஷம். அது ஒன்றும் இல்லாமல் தேரையர் சித்தர் தான் அந்த மகான். அவர் தான் வந்து அந்த அறுவை சிகிச்சை செஞ்ச மாபெரும் சித்தர். என்னன்னா, ஒரு ராஜாவுக்கு வந்து தலையில் தீராத தலைவலி. அந்த தலைவலி தீர்றதுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்கெங்கேயோ தேடுறாங்க, யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியல. தேரையருடைய குருநாதராலேயே ஒன்றுமே பண்ண முடியல. இவர் என்ன பண்ணுறாரு, கபாலத்தை திறந்தா உள்ள ஒரு தேரை ஒன்று இருக்குது. அந்த தேரை வெளியே வர்றதுக்கு பக்கத்தில் ஒரு தண்ணியை வைக்கிறார். தண்ணி இருக்கிற இடத்துல வந்து தேரை இருக்கும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே தண்ணி இருக்கிற இடத்துல தேரை குளிச்சான இடத்துல இருக்கும். ஒரு சத்தம் வித்தியாசமாக வரும் தேரை. அந்த தேரையை அந்த தண்ணியை பார்த்தோடனே தேரை வந்து தலைவுள்ள இருந்து வெளியே வந்து வீழ்ந்துருச்சு. அதை தேரையை கை வச்சாலோ இல்லை தீண்டுனாலோ உயிருக்கு ஆபத்து. அதுவாக வெளியே வரணும். அப்பயே முதல்ல அறுவை சிகிச்சை செஞ்ச இடம். அந்த தேரையை எடுத்ததுனால வந்து அவருக்கு தேரையர் சித்தர்னு மகா பேர் படித்தது. மகா புருஷர் அவருடைய குருநாதருக்கு முன்னாடியே சித்தி அடைஞ்ச மாபெரும் மகான். அவருடைய குருநாதருக்கு முன்னாடியே சித்தி அடைஞ்ச மாபெரும் மகான். குருநாதர் பேர் சொல்றாங்க, வரேன் லைன்ல. குறுக்குல கேள்வி கேட்காதீங்க சாமி, அமைதியா இருங்க. அதனால இந்த இடத்துக்கு வந்து அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். முருகர் அதோட ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். இங்க இருக்கிறவர் ரொம்ப விசேஷமான முருகர். பழனி மலையை விட ரொம்ப பழமையான கோவில் இது. இங்கேருந்து தான் பழனிமலைக்கு போனதா ஒரு வரலாறும் இருக்கு. அவருடைய குருநாதர் யார் கேட்டது? அவருடைய குருநாதர் வந்து கோரக்கர். சரிங்களா? இப்போ அவரோட முருகப்பெருமானே இங்க நின்று இடம் அங்கே இருக்கு. அவரோட திருப்பாதம் இங்கே இருக்கு. அதை பாருங்க. அம்பாள் வந்து காளி தேவி, அவளை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் புறப்பட வேண்டியதுதான். வேற ஏதாவது இதுல சந்தேகம், நான் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ரொம்ப விரிவாக சொல்ல, ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். சந்தேகம் இருந்தால் கேளுங்க.